நாடுடைய சிவனை போற்றி எண்ணற்றவர்க்கு இறைவா போற்றி என் சிந்தனையில் சிவன் இருக்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி பிள்ளை வரம் வேண்டி பார்வதி தேவி மனப்பேச்சாக சுடுகாட்டில் அமர்ந்து தியானம் செய்தாள். சிவன் தோன்றி பிணம் எரியும்போது புடவை ஏந்தி நில் என்றார். உனக்கு குழந்தை கிடைக்கும். அப்பொழுது அவளும் பிணம் எரியும்போது புடவை ஏந்தி நின்றாள். பிணம் எரியும்போது தீப்பொறியிலிருந்து சுடலை முத்துக்கள் அவள் மடியில் விழுந்தது. அது ஒரு ஆண் குழந்தை தோன்றியது. சுடலை என்று பெயரை வைத்து அவள் கைலாயம் சென்றாள். இரவில் தூங்கும்போது பிணம் எரியும் வாசனை வரும்போது சுடலை சுடுகாட்டில் வந்து பிணங்களை தின்றுவிட்டு பேய்களோடு விளையாடி மீண்டும் கைலாயம் வந்து தூங்கிவிடுவான். அவனை தூக்கும்போது பிணம் வாசனை வந்தது. இதை சிவனிடம் பார்வதி சொல்லும்போது, பிணத்தை தின்றவன் கைலாயத்தில் இருக்கக்கூடாது, பேய்களை ஆளவும் அசுரர்களை அழிக்கவும் அவன் பூமிக்கு செல்லட்டும் என்று அனுப்பி வைத்தார்கள். அவன் சில காலம் பூமியில் வந்து வாழ்ந்தான். பிறகு கன்னியாகுமரி பகவதி அம்மனை தாயாக ஏற்றுக்கொண்டு காவல் தெய்வமாக இருந்தான். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் மயான வேட்டைக்கு சென்று விடுவான். அவன் இல்லாதபோது ஒரு மந்திரவாதி அம்மனுடைய புதையலை எடுத்து விட்டான். அவனை தண்டித்து அந்த புதையலை அம்மனிடம் வைத்து விட்டான். இதை நம்பிய ஊர் மக்கள் அன்றிலிருந்து சுடலமாட சாமியை குலதெய்வமாக வழிபாடு செய்து வருகிறார்கள். இது ஒரு சிறப்பான ஒரு புராண கதை நான் படித்தேன். இதற்கு ஒரு கவிஞரும் மிக அழகாக ஒரு பாடலை எழுதியிருப்பார். கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாட சாமி என்று. உண்மையாக சுடலமாட சாமி கெட்டவர் இல்லை, நல்லவர்தான். அவரை நம்பி நானும் இங்கு வந்திருக்கிறேன். ஓம் நம சிவாய.